Next நாம் பார்க்க போறது components of time seriesல first one secular trends. Secular trends அப்படின்னா என்னன்னா general tendency அப்படின்னு சொல்லலாம். அது secular trends என்னன்னு சொல்லலன்னா general tendency. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிக்ரீஸ் ஆகலாம் இல்ல ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே நின்னு இருக்கும். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் ஸ்டேஜன். ஒரு லாங் பீரியட் கேப் இருக்கணும். இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா லாங் பீரியட் கேப்ல இருக்கலாம். இது அதனாலதான் இது என்னன்னு சொல்லிடுறேன்னா ஜெனரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்கும். இந்த செக்யூலர் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸ்ல இருக்கும். ஒன்னு வந்து அப்வர்ட் டெண்டன்சி, இன்னொன்னு டவுன்வர்ட் டெண்டன்சி. அப்வர்ட் டெண்டன்சினா என்ன அப்படின்னா நம்ம பாப்புலேஷன், இப்ப இந்தியாவுடைய பாப்புலேஷன் எடுத்துட்டா அது இயர் பை இயர் அதிகமாயிட்டே இருக்கு. ப்ரொடக்ஷன் அண்ட் சேல், சேல் அதிகமானா ப்ரொடக்ஷன் அதிகமானா சேல் அதிகமாயிட்டே இருக்கும். பிரைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், நம்ம ஒரு தனி ஆளுடைய இன்கம் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா அப்வர்ட் டெண்டன்சி அப்படின்னு சொல்லிடலாம். டவுன்வர்ட் டெண்டன்சி பார்த்தா அப்படின்னா டெத்து இல்ல அப்படின்னா எபடமிக்ஸ். டெத்து, எபடமிக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ், நம்ம மெயின் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ் சொல்லலாம். டவுன்வர்ட் டெண்டன்சி. அப்வர்ட் டெண்டன்சி அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறது, டவுன்வர்ட் டெண்டன்சி அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிறது. இது புரியுதாமா? செக்யூலர் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஜெனரல் டெண்டன்சின்னு சொல்லலாம். ஏன் ஜெனரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ் இல்ல ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே ஸ்டெபனா நின்னுறது டியூரிங் ஏ லாங் பீரியட் கேப்ல. ஒரு லாங் பீரியட் கேப்ல ஸ்டெபனா இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்ல ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே மூவ் ஆயிட்டு இருந்திருக்கும். 2 டைப்ஸ் சொல்லலாம். ஒன்னு வந்து அப்வர்ட் டெண்டன்சி, இன்னொன்னு வந்து டவுன்வர்ட் டெண்டன்சி. அப்வர்ட் டெண்டன்சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தனா பாப்புலேஷன், டவுன்வர்ட் டெண்டன்சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தனா வாட்டர் ரிசோர்ஸ். டெஃபினிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சீசனல் வேரியேஷன்ஸ். சீசனல் வேரியேஷன் இது பேர்ல தெரிஞ்சிருச்சு நமக்கு. சீசனல் வேரியன்ஸ், நம்ம வேரியன்ஸ் சீசனலுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சீசன் நமக்கு ரெய்னி சீசனா இருக்கு, ரெய்னி சீசன். இல்ல ஏப்ரல் மேல பார்த்தோன்னா சம்மர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஜான்வரி டிசம்பர் ஜான்வரியில பார்த்தோன்னா வின்டர் சீசனா இருக்கும். அப்போ ஒரு பீரியட்ல ஒரு லாங் பீரியட் இல்லாம ஒரு 1 இயர்க்குள்ளே சேஞ்ச் ஆயிட்டு வரத்தான் சீசனல் வேரியன்ஸ். அப்போ 1 இயர் கேப்குள்ள அந்த சீசனல் வேரி ஆயிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் சீசனல் வேரியேஷன்ஸ். இது எதனால அஃபெக்ட் ஆகும் சொல்லு பார்க்கலாம். சீசனல் வேரியேஷன்ஸ் நம்ம நேச்சர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வெய்ய காலம் அப்படின்னு சம்மர் சீசன் பார்த்தோன்னா நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆயிடுது, அப் டு மே ஜூன் வரலாம் போயிட்டு இருக்கு. அப்போ சீசனல் வேரியேஷன்ஸ் பார்த்தா அப்படின்னா நிறைய அஃபெக்ட் ஆகுது. நேச்சுரல் ஃபோர்ஸால இல்ல சோசியல் கஸ்டம்ஸால இல்ல ட்ரெடிஷனலால அப்படியே சீசனல் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 இயர் கேப்குள்ள அது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இதுதான் சீசனல் வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா சைக்ளிக் வேரியேஷன்ஸ். சைக்ளிக் வேரியேஷன் இதுலயும் நேம்லயே வந்துருச்சு. சைக்ளிக் வேரியேஷன் அப்படின்றது ஒரு யூனிஃபார்மா இருக்காது. ஒரு யூனிஃபார்மா இல்லாம எப்படியும் அப்படியே ஒரு சைக்ளிக்கா வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ரொடக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அது ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு நல்ல சேல் ஆயிட்டு இருக்கும், உனக்கு நல்லா சேல் ஆகும். திடீர்னு டிப்ரெஷன் ஆயிடும். டிப்ரெஷன் ஆகிறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுடுவோமா? அந்த பிசினஸ் வேற பிசினஸ் போயிடுமா? போக மாட்டோம். அந்த பிசினஸ் ஏன் டிப்ரெஷன் ஆச்சுன்னு பார்த்து ரெக்கவர் பண்ணுவோம். அதை ரெக்கவர் பண்ணிட்டு திரும்ப அதை அந்த மாதிரி வராம மெயின்டெனன்ஸ் பண்ணி திரும்ப அதை பிசினஸ டெவலப் பண்றதுக்கு தான் பார்ப்போம். அதுதான் ஒரு சைக்கிளிக், அப்படியே சைக்கிள் ஆகும். ஸ்டார்ட் பண்ற அதிகமா நடக்குது, திடீர்னு கம்மியாயிடுது. எதனால கம்மியாச்சுன்னு பார்த்துட்டு அது டிப்ரெஷனை கண்டுபிடிச்சி அதை ரிகவர் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்றது, திரும்ப அது ரிகவர் ஆகாம. இதுதான் சைக்ளிக் வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். இர்ரெகுலர் வேரியேஷன் இதுலயும் பேர்லயே வந்துருச்சு. இது ரெகுலராலாம் இருக்காது. இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன் சார். சைக்ளிக் வேரியேஷன் பார்த்தா அப்படின்னா 7 to 9 இயர்ஸ்க்குள்ளதான் இருக்கும். இப்ப சீசனல் வேரியேஷன் 1 இயர்க்குள்ள
மாறும்னு சொன்னேன் இல்லையா? அப்ப சைக்கிளிக் வேரியேஷன் பார்த்தனா 7 to 9 இயர்ஸ்க்குள்ள மாறும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தனா, நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்றோம்னு பார்க்கணும் இல்லையா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இது சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை சொல்லிக்கலாம். அப்ப சீசனல் வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஈஸியா சொல்லுவோம். சீசனலுக்கு ஏற்ற மாதிரி இப்ப ரெய்னி சீசன் அப்படின்னா அம்ப்ரல்லாவும் ரெயின் கோட் அதிகமா சேல் ஆகும். சம்மர் சீசன் அப்படின்னா ஐஸ்கிரீம்ஸ் அதிகமா சேல் ஆகும். இது சீசனல் வேரியேஷனுடைய எக்ஸாம்பிள். சைக்கிளிக் வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பட்ஜெட் தாக்கல் பண்றது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, எதோ ஒன்னாலும் சொல்லிக்கலாம். இப்ப லாஸ்ட் ஒன் இர்ரெகுலர் வேரியேஷன். இது ரெகுலராலாம் இருக்காது, மாறி மாறி இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ரெகுலர் பீரியடாவும் இருக்காது. எப்படி ஒன்னாலும் மாறி இருக்கலாம். திடீர்னு அதிகமா இருக்கும், திடீர்னு கம்மியா இருக்கலாம், இல்ல ரேண்டமா நடந்திருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கத்தான் இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். இது 4 டைப் தான் டைம் சீரியல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா செக்யூலியர் ட்ரெண்ட்ஸ், சைக்கிளிக் வேரியேஷன், சீசனல் வேரியேஷன், சைக்கிளிக் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன். இப்போ அது எப்படி இருக்குன்னு டெஃபினிஷனா பார்க்கலாமா? அத செக்யூலியர் ட்ரெண்ட்ஸ். It is general tendency of time series to increase or decrease or stagnate during the long period of time. அதான் நான் சொன்னது. ஒரு இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல டிக்ரீஸ் ஆகலாம், இல்ல ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கலாம். எப்போ? லாங் பீரியட் ஆஃப் டைம்ல. 2 டைப்ஸ் பார்த்தோம், upward tendency and downward tendency. upward அப்படின்னா increasing. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லனா, population of a country, production of sale, price in industry, இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இது நிறைய சொல்லிட்டே போலாம். இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே அப்வர்ட் டெண்டன்சி. நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டெண்டன்சி பார்த்தா அப்படின்னா டவுன்வர்ட் டெண்டன்சி அப்சர்வ்ட் இன் டெத், எபடமிக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ், மோரலிட்டிஸ் ரேட். டெத் ரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இறப்பு சதவீதம், அதான் மோரலிட்டி ரேட். இது எல்லாமே டவுன்வர்ட் டெண்டன்சி. It is not necessarily that increase or decrease should be in the same direction throughout the given of time. Given of time. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1990 இருந்து 2010 வரலாம் எப்படி இருந்தது, ஒரு டெத் ரேட் எப்படி இருந்தது, இல்ல பாப்புலேஷன் எப்படி இருந்தது, ரெண்டு கேக்குறாங்கன்னு பார்த்தா அப்படின்னா இது ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கணும்னு இல்ல. ஒரு குறிப்பிட்ட இயர்ல இப்போ 1990 இருந்து 2010 வரலாம். அப்ப 2005ல ரெண்டு ஆப்போசிட்டா இருந்திருக்கலாம். இல்ல ஒரு இடத்த ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு இடத்த ரெண்டுமே டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். அப்போ ஒரு கிவன் ஒரு கரெக்டான இயர்ல அது இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். ஆனா ஒரே இதுலயும் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும். ஆனா இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மள. இட் இஸ் நாட் நெசசரி தட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஷுட் பி இன் த சேம் டைரக்ஷன். ஒரே சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒண்ணு பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஒன் செக்யூலியர் ட்ரெண்ட். செகண்ட் பார்க்க போறது நம்ம சீசனல் வேரியேஷன்ஸ். சீசனல் வேரியேஷன் அதான் சொன்னேன் இல்லையா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கிறது. As the name suggests, tendency movements are due to the nature with respect themselves periodically in every season. Definition புரியுதா மாதிரி? As the name suggests, tendency movements are due to nature with respect themselves. தனக்குள்ளே நேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும், பீரியடிக் எவ்ரி சீசன். These variations repeated themselves. This variation repeated themselves in less than 1 year time. ஒரு வருஷத்துக்குள்ளே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இந்த. These measured intervals of time. Measured intervals of time. ஒரு இன்டர்வல்குள்ள இதை மெஷர் பண்ணிக்கலாம். அது seasonal variation may be influenced by a natural force, social customs and traditional. இது எதனால அஃபெக்ட் ஆகுது, அதான் இன்ஃப்ளக்ஸ்ட் ஆகுதுன்னு சொல்றேன் இல்லையா. நேச்சுரல் ஃபோர்ஸ், இயற்கை சீற்றங்கள் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். இல்ல சோசியல் கஸ்டம்ஸ். சோசியல் கஸ்டம்ஸ் அப்படின்றது சோசியல் கஸ்டம்ஸ் சமூக பழக்க வழக்கங்கள், இந்த சமூகத்துக்கு இப்படி இருக்கும், அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சீசனல் வேரியேஷன் மாறிடும். அண்ட் ட்ரெடிஷ்னல் மரபுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரபு வேற வேற இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி சீசனல் மாறிட்டே இருக்கும். இதுதான் சீசனல் வேரியேஷன். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரெய்னி சீசன், சம்மர் சீசன், எது வேணாலும் சொல்லலாம். இதுல திஸ் வேரியேஷன் ஆர் ரிசல்ட் ஆஃப் சச் எ ஃபேக்டர் விச் யூனிஃபார்ம்லி அண்ட் ரெகுலர்லி ரைஸ் அண்ட் ஃபால் இன் த மேக்னிடியூட்.
ஒரு மேக்னிடியூட்ல ஒன்னு ரேஸ் ஆகலாம் இல்ல ஃபால் ஆயிட்டே இருக்கும் இந்த வேரியேஷன். புரியுதாமா? இது சீசனல் வேரியேஷன். நெக்ஸ்ட் cyclic variation. Cyclic variation, this variation are not necessarily uniformly periodic in nature, that is may be or may not follow exactly similar pattern. ஒரே பேட்டர்னா ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஆஃப்டர் ஆஃப் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், ஆஃப்டர் ஈக்குவல் ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுதான் சைக்ளிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பீரியட் பார்த்தனா சைக்ளிக் generally one cyclic period range 7 to 9 years. இதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தனா பிசினஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் irregular variation. These variations do not have particular pattern. This variation do not have particular pattern and there no regular period of time. ஒரு ரெகுலர் பீரியட் ஆஃப் டைமும் இருக்காது, ஒரு பர்டிகுலர் பேட்டர்னும் இருக்காது. இதுக்கு எப்படி வேணாலும் இருந்திருக்கும். These are accidentally change with a purely random or unpredictable. எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அது ஆக்சிடென்டா சேஞ்ச் ஆயிடும். இப்படிதான் இருக்குன்னு இல்லை, நல்லா குரோத் ஆயிட்டே இருக்கும், திடீர்னு டவுன் ஆயிட்டே இருக்கும். ஆக்சிடென்டா சேஞ்ச் ஆயிடும். ஆர் ரேண்டம்லி அன்பிரடிக்டபிள். நார்மலி தே ஆர் ஷார்ட் டேர்ம் வேரியேஷன். இந்த இர்ரெகுலர் வேரியேஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லனா ஷார்ட் டேர்ம் வேரியேஷன் சொல்லிடலாம். ஏன்னா இது ரெகுலரா இருக்காது இல்லையா, டக்குன்னு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் இது இர்ரெகுலர் வேரியேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள வார் நடக்குது இல்லையா, அதை சொல்லலாம். ஏன்னா சண்டை போட்டே இருப்பாங்க, திடீர்னு 2 அதிகாரிகளும் பேசிட்டா வாரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இர்ரெகுலர் வேரியேஷன். இல்ல ஃப்ளோட், இப்ப நமக்கு வெள்ளம் வருது அப்படின்னா ஃப்ளட்ஸ். இப்ப வெள்ளம் வருது அப்படின்னா அது அதிகமா இருக்கலாம், திடீர்னு ஒரு நாளுக்குள்ள கம்மியாயிடும் நமக்கு. இதெல்லாம் இர்ரெகுலர் வேரியேஷன். இர்ரெகுலர் வேரியேஷன் நீங்க ஞாபகம் வச்சுன்னா 2 கண்ட்ரிக்குள்ள வார் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா திடீர்னு நடந்துட்டே இருக்கும், திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. அதனால போற கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இர்ரெகுலர் வேரியேஷன். இதுல பார்த்தா அப்படின்னா நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் டைம் சீரீஸும் இருக்கு. இதுவரையிலும் பார்த்தது டெஃபினிஷன் பார்த்தோம், நம்ம கஸ்டம்ஸ் என்னென்ன இருக்கு 4 டைப். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்கல் மாடல். 2 மேத்தமெட்டிக்கல் மாடல் இருக்கு. ஒன்னு அடிஷனல் மேத்தமெட்டிக்கல் மாடல், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மேத்தமெட்டிக்கல் மாடல். அடிஷனல் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ட்ரெடிஷனல், நெக்ஸ்ட் சைக்ளிக். அடிஷனல்ல பார்த்தோன்னா செக்யூலியர் ட்ரெண்ட்ஸும் சீசனல் வேரியேஷன், இந்த சைக்ளிக் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். இதான் அடிஷனல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன் மாடல்னா இந்த 4 இதுவையும் மல்டிப்ளை பண்ண போறோம், அதுதான் 4 மாடலையும் மல்டிப்ளை பண்றது இன்னொரு டைப். இதான் மேத்தமெட்டிக்கல் மாடல். மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுலயும் 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ அண்ட் கிராஃப். நம்ம ஃப்ரீயா கிராஃப் போடுறது. இது ஆல்ரெடி நம்ம 10th கிராஃப் படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்கேலு இல்லை எதுவுமே யூஸ் பண்ணாம ஃப்ரீயா ஹேண்ட்ல யூஸ் பண்றது ஃப்ரீ ஹேண்ட் கிராஃப். இல்லைன்னா செகண்ட் ஒன்னு மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜ். செமி ஆவரேஜ்னா ரெண்டுத்துக்கு பாதி பாதி, இது செமி ஆவரேஜ். தேர்ட் ஒன்னு மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்ல பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்கு. 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ், 4 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ். அது நான் சம் வரும்போது உனக்கு சொல்றேன். ஃபோர்த் ஒன் பார்த்தா அப்படின்னா லீஸ்ட் ஸ்கொயர். இது 4 டைப் மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸும் ஒரு 2 மார்க். டைப் டிஃபைன் மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், இந்த 4 எழுதுனா அப்படின்னா உனக்கு 2 மார்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃப்ரீ அண்ட் கிராஃப் மெத்தட். பார்க்கலாமா இதை?